மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதியில். விஜய் ஆட்சிக்கு வந்ததும் என்ன வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்கல்ல. விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்காக சுமார் ஒரு 4000 கோடி ரூபாயை இது வரைக்கும் மார்ட்டின் குடும்பம் செலவு பண்ணி, இந்த காசெல்லாம் எங்கேருந்து போடுறாங்க, இவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பெருசா எழுந்தது. நீங்க பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் வந்து அதிமுகவுக்கு நிதியா கொடுக்குறாங்க. 350 கோடி ரூபாய்க்கு மேல அந்த எடப்பாடிக்கு எதிராக தகராறு செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதியா கொடுக்குறாங்க. இதுவே 1100 ஆயிடுச்சு. இது இல்லாம விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 2 வருஷ செலவு, மாநாடுகள், பொதுக்கூட்டம், ஊர்வலம், அது இது எல்லாத்துக்குமே வந்து விஜய் வந்து என்னைக்குமே அவரோட காசை செலவு பண்ணதே கிடையாது. ரைட்டுங்களா? யாருக்காவது காசு கொடுக்கணுன்னாலும் ப்ரொடியூசரை தான் கூப்பிட்டு கொடுக்க சொல்லுவார். சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்பாக ஒரு பிரச்சனை வரும்போது ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் தான் வந்து அதில் செட்டில்மெண்ட் பண்ணார். இப்படி பணத்துக்கு மேலே பணம் வந்து வாரி இறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டை ஆட்டி வைக்கிற மயிலாப்பூர் மாஃபியா, மன்னார்குடி மாஃபியா, அந்த மாதிரி மார்ட்டின் மாஃபியா உருவாயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. ஆமா, உருவாயிடுச்சுன்னு மார்ட்டின் வந்து பதவியேற்பு விழா முன்னாடி வந்து உட்காந்து அவர் எல்லா வேலையும் பண்ணார் மார்ட்டின். அப்போ மார்ட்டின் மாஃபியா வந்து உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சுது. சரி, அந்த மார்ட்டின் மாஃபியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எதிர்பாராத விதமா தாவேகா ஜெயிச்சு ஆட்சி. இதுதான்டா சமயம், போட்ட காசெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் லாட்டரி வந்து இறங்கிட்டாங்க அவங்க. இப்போ போலீஸ்க்கு கிடைக்கிற ரிப்போர்ட் பிரகாரம் திருப்பூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து தொழிலாளர்கள் அதிகம். அங்கே வந்து தாவேகாக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. திருப்பூர் வடக்கு தொகுதியில் அங்கே வந்து ஒரு நம்பர் லாட்டரி ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஈரோடு, அங்கே வந்து விசைத்தறி தொழிலாளர்கள் அதிகம். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, அட்வான்ஸு வாங்கி 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 பலியாகிறவங்க, இந்த கிட்னி ராக்கெட்டுக்கெல்லாம், கிட்னியை விற்கிறதுக்கெல்லாம் அவங்க தான் பலியாவாங்க. அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு அங்கேயும் ஒரு நம்பர் லாட்டரி வந்துடுச்சு. மூணாவது வந்து சேலம், அங்கேயும் உழைப்பாளி மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த ஊர், அங்கேயும் லாட்டரி வந்து உருவாயிடுச்சு. இப்போது திமுக ஆட்சியில் ஒரு நம்பர் லாட்டரி வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. ஒரு நம்பர் லாட்டரி விற்றவங்க மேலே எல்லார் பேர்லையும் கேஸ் போட்டாங்க. லாட்டரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்தது. அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் லாட்டரி வந்து தடை செய்யப்பட்டது. இப்போது லாட்டரி வந்து 3 மாவட்டங்களில் இறங்கிடுச்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக என்னன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு முழுக்க லாட்டரி வந்து வந்துடும். இது எதுவுமே வந்து அஃபிஷியலாக கொள்கை முடிவுகளை அறிவித்த மாதிரி, ஜெயலலிதா நிறுத்திய லாட்டரியை கொண்டு வந்து விட்டார் விஜய் அப்படின்ற மாதிரி அறிவிப்புலாம் வராது. இது வந்து காதுக்கு காது, கண்ணுக்கு கண்ணு வச்ச மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இறங்கும். அதோட பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பிக்குது. அங்கே வந்து மார்ட்டினுடைய மகன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், சார்லஸ். ரைட்டுங்களா? இப்போ சமீபத்தில் சார்லஸும் லீமா ரோஸும் போய் அம்மாவும் பிள்ளையுமா வந்து ரங்கசாமியை பார்த்து புலகாங்கிதப்பட்டு அவரோட கையை தொட்டு கும்பிட்டு, காலை தொட்டு கும்பிட்டெல்லாம் பண்ணாங்க. அந்த ரங்கசாமி கிட்ட இவர் சார்லஸ் போயிட்டு, எனக்கு அது கொடு, எனக்கு இது கொடுன்னு சொல்லி மிரட்ட, போயா முடியாது, உன் வேலையை பாருன்னு ரங்கசாமி சொல்லிட்டாரு. அந்த சண்டை ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு சமரசம் பண்ணுறதுக்கு அம்மாவும் பிள்ளையும் போய் ரங்கசாமியை பார்த்தாங்க. ரங்கசாமி வந்து இப்போ ஒரு நவீன சூதாட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது கேசினோ, அதாவது வீடியோ கேம் மாதிரி இருக்கும், கேசினோ பார் அப்படின்ற மாதிரி ஒரு சூதாட்ட ஸ்டைலில் வந்து லாட்ரியை வந்து ஆன்லைனில்
முழுக்க இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த காசினோ பார்கள் வந்து அப்படியே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஈசிஆர்ல அமைக்கப் போகுது ஆதவ் அர்ஜுன் டீம். இப்படி லாட்டரி வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க வியாபித்து வளரக்கூடிய ஒரு விஷமாக விஜய் அரசுல வந்து வந்திருக்குது அப்படின்னு அங்கங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், மத்தவங்க, உளவுத்துறை எல்லாருமே சொல்றாங்க. சரிங்களா? லாட்டரி வந்ததுன்னா குடும்பம் அழிஞ்சிரும். குறிப்பா அது போதை மாரி ஆக்கி அதுல விளையாடக்கூடிய அந்த வெறியோடு கூட இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. எங்கேயோ அச்சடிக்கப்படக்கூடிய லாட்டரிக்கு வந்து முடிவுகள் வந்து இவங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி குடுப்பாங்க. அந்த முடிவுகள் அடிப்படையில தான் நடக்கும். சிக்கிம்லயோ, மணிப்பூர்லயோ, நாகாலாந்துலயோ பிரிண்ட் ஆகக்கூடிய லாட்டரிய வந்து சேலத்திலயும், திருப்பூர்லயும், ஈரோட்லயும் இருக்கிறவங்க சுரண்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சுரண்டல் கம் 1 நம்பர் லாட்டரி வந்து இப்போ இந்த 3 இடத்துலயும் அறிமுகமாயிருக்கு அப்படின்ற மிக மகிழ்ச்சியான நல்ல செய்தியை சொல்கிறோம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு தமிழக மக்களின் கவனத்துக்கு கொண்டு வரோம். இந்த அளவுக்கு மோசமா ஒரு லாட்டரி தொழில் வந்து தமிழகத்துல அரங்கேற போகுது. அரங்கேற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். 2வது தமிழ்நாட்டுல வந்து அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு போயிருக்காரு அண்ணன் விஜய். ஏற்கனவே 10 பேர் பதவியேற்றாங்க. விஜயோட சேர்த்து. இப்போ ஒரு 23 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. இதுல வந்து திருமா வந்து சேர்வாரா? இல்லையா? அப்படின்றது ஒரு பெரிய காம்படிஷன். ஒரு பெரிய விவாதம். திருமா சேரணும் அப்படின்றது வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய கோரிக்கை. அது வந்து விஜயுடைய கோரிக்கை அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. விஜய் வந்து அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் ஓப்பனா அவரு வைக்கல. ஃபைல பார்த்தாலே நடுங்குறாரு. கையெழுத்து போடுறதுக்கு தேடுறாரு. என்ன ஏதுன்னே விளங்கல அவருக்கு. எதுவுமே புரியல. இப்படி இருக்கக்கூடிய விஜய் வந்து இந்த அமைச்சரவை மாற்றம் சம்பந்தமான விஷயத்துல தலையிடுறாரா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த திருமா கொஸ்டின் வந்து திரும்ப திரும்ப வருது? திருமா வந்து அமைச்சரவையில சேரணும் அப்படின்றது ஏன் வருது? இவங்க வந்து 33 பேர் கொண்ட அமைச்சரவையை அமைச்சுட்டாங்க. அதுல 2 இடம் வேக்கன்ட். ஒண்ணு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சேர்றதுக்கு ஒரு இடம் தான் குடுக்குறாங்க. இவங்க சைட்ல இருந்து சொல்லப்பட்ட துணை முதல்வர் பதவி, திருமா வரணும், திருச்சி கிழக்குல அவர் போட்டி போட, சிதம்பரத்துல இருக்கக்கூடிய எம்பி தொகுதி வந்து தாவேகாவுக்கு விட்டு குடுக்க, இப்படிலாம் வந்து கதை கதையா ரீல் சுத்துறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்ல. திருமா வரணும், அமைச்சரவையில சேரணுன்றது ஆதவ் அர்ஜுனாவுடைய டிமாண்ட். அவருக்கு ஏன் டிமாண்டுன்னா, வன்னி அரசு அமைச்சராகக்கூடாது. திருமா இல்லன்னா யார் அமைச்சராவா? வன்னி அரசு அமைச்சராவாரு. அவரு காட்டுமன்னார் கோயில்ல ஜெயிச்சவரு ஜூனியரு. அரசியல்ல. வயசுல சீனியரு, அரசியல்ல ஜூனியரு. அவர் வர முடியாதுன்றதுனால, வன்னி அரசு தான் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வன்னி அரச வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. வன்னி அரசுக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் இடையில அவரு விசிகாவுல இருந்த காலத்துல ஒரு பெரிய தகராறு இருக்கு. இவரு துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டு வாங்கி, திமுகலேருந்து வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டு வாங்கி, விசிகால இளவரசரா இவரு சுத்திக்கிட்டு இருக்கும்போது, வன்னி அரசு வந்து அவரை எதிர்த்திருக்காரு. இந்த 2 பேருக்கும் இடையில அப்போத்திலிருந்தே சண்டை, பேச்சுவார்த்தை சரியா இல்ல. அதனால வன்னி அரசு அமைச்சராவத வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து கெடுக்கிறாரு. ஆதவ் அதனால தான் திருமா வந்து அமைச்சராகணும்னு வைக்கிறாரு கோரிக்கை. ஆனா எல்லாத்தையும் டிசைட் பண்ற விஜய் வந்து கடைசியா ஒரு சீட்டு தான் உங்களுக்கு டிசைட் பண்ண முடியும். நீங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கமா தலித் பிரிவை சார்ந்த திமுக, அதிமுக யாரா இருந்தாலும் ஆதி திராவிட நலத்துறை வந்து அறிவிக்கப்படும், ஒதுக்கப்படும். அதுல ஒரு பவரும் கிடையாது. அதுல வரக்கூடிய ஃபண்ட்ஸ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரெகுலேட் ஆயிடும். அதுக்கான மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து அதுக்குள்ளேயே இருக்கு. அது எப்படி ரெகுலேட் பண்ணணுன்றது வந்து சமீபத்தில தமிழக அரசோட இலவச திட்டங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை ஃபண்ட் வந்து
டைவர்ட் பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது, அப்படிலாம் அந்த ஃபண்ட டைவர்ட்டே பண்ண முடியாது. அது இயங்குற மெக்கானிசமே வேற என்ற தெளிவான விளக்கத்த ரவிக்குமார் உட்பட பலர் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து குடுத்தாங்க. ஆக அந்த ஃபண்ட கூட ஹேண்டில் பண்ண முடியாது ஆதி திராவிடர் நலத்துறையால. அவங்களால ஹேண்டில் பண்ணக்கூடியது ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பில் இயங்கக்கூடிய பள்ளிகளை தான் அவங்களால ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டாமினேட் பண்ணி பார்த்துக்க முடியும். பாக்கி ஒண்ணுமே அதுக்குள்ள இல்ல. அந்த துறையுடைய விஷயங்கள் தான் இப்போ வன்னி அரசுக்கு குடுக்கப்படுது. அதே மாரி நம்ம முஸ்லீம் லீக் வந்து ஆட்சிக்குள்ள வருது. அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் நலத்துறை வழங்கப்படுது. இதுவரைக்கும் அந்த முஸ்லீம் லீகுக்கு மட்டும் ஒரு நல்ல பெரிய ஸ்வீட் பாக்ஸ்கள் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 100 ஸ்வீட் பாக்ஸ் குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வீட் பாக்ஸ். அவரு விஜய் கட்சி ஆஃபீஸ் போனார் இல்லையா? அப்போ நன்கொடையா ஸ்வீட் பாக்ஸ வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து குடுத்திருக்காரு. அதுல வந்து நவாஸ் கனின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தனியா வாங்கிக்கிச்சு. அதோட அவருக்குரிய ஸ்வீட் பாக்ஸ்கள் அவருக்கு குடுக்கப்படுது. காதர் மொய்தீனுக்கு உரிய ஸ்வீட் பாக்ஸ்கள் காதர் மொய்தீனுக்கு குடுக்கப்பட்டு, அங்க ஒரு பெரிய தகராறே நடந்திருக்கு. எனக்கு இவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் குடு, அவனுக்கு இவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் குடுன்னு சொல்லிட்டு கட்சி ஆஃபீஸ்ல பெரிய தகராறே நடந்திருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ அவங்க வக்ஃபு வாரியத்தையும், ஒரு அமைச்சர் பதவியும், சிறுபான்மையினர் நலன் அமைச்சர் பதவியும் குடுக்குறாங்க. வக்ஃபு வாரியத்த வாங்குனாலே, அதுல மெஜாரிட்டியான சிறுபான்மையினர் நலம் என்பது அடங்கிவிடும் என்பதால, அதுல வந்து ஒரு பெரிய செய்தியே இல்ல. இந்த 2 மினிஸ்ட்ரி தான் அடுத்தது பதவியேற்கப் போகிறார்கள். அது இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்த வந்து அமைச்சர்கள் பதவியேற்புல நடந்திருக்கு. செங்ஸ் வந்து நிதி அமைச்சர். அவரு தான் வந்து நம்பர் 2வா இருப்பாரு. அவரு தான் விஜய்க்கு அடுத்தபடியா இருப்பாரு. அப்படிலாம் பிரம்மாண்டமா பேசினாங்க. அந்த செங்கோட்டையன் வந்து எனக்கு நிதி அமைச்சரே வேண்டாம். என்ன நம்மளால ஒரு அறிக்கையே எழுத்து கூட்டி தான் படிக்கணும் நம்ம. நமக்கு எதுக்கு இந்த நிதி அமைச்சர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிதி அமைச்சர் வேலைய வந்து அ நம்ம ஆர்கே நகர் எம்எல்ஏக்கு குடுத்துட்டு, இவர் வந்து முழுக்க முழுக்க வருவாய்த்துறையே கையில எடுத்துக்கிறார். சிங்ஸ் வந்து இனிமேல் பட்டு செங்கோட்டையன் வந்து வருவாய்த்துறை அமைச்சர் என அழைக்கப்படுவார். ரைட்டுங்களா? மரிய வில்சன் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ அவர் வந்து இனி நிதித்துறை அமைச்சராக செயல்படுவார் அப்படின்னு. இதுல என்னன்னா, செங்கோட்டையனுக்கு தான் வந்து மத்திய அரசோட பல்ஸ் நல்லா தெரியும். மத்திய அரசு வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா இந்த இந்த தேர்தல்கள்ல பிஸியா இருக்கு. அந்த முடிவுகள்ல முக்கியமா வெஸ்ட் பெங்கால்லையும், அஸ்ஸாமையும் செட்டில் பண்றது தான் பாஜகவுக்கு ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. ரைட்டுங்களா? அதெல்லாம் செட்டில் பண்ணி முடிஞ்ச உடனே, முழுக்க முழுக்க அவங்க தமிழகத்த நோக்கி திரும்ப போறாங்க. தமிழகத்துக்கு ஒரு கவர்னர ஒண்ணு ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு, இல்லன்னா ஒரு ஆர்மிக்காரர் 2 பேரும் வந்து லைன்ல இருக்காங்க. கவர்னரா வர்றதுக்கு. இதுல 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர போட்ட அப்புறம் தான் இவங்களுடைய வொர்க்கு, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட வொர்க்கு தமிழ்நாட்டுல ஆரம்பமாகும். சரி இந்த டைம்ல போயிட்டு நம்ம நிதித்துறை, அந்த துறை, இந்த துறையெல்லாம் வச்சிருந்தா, ஏதாவது ரெய்டு கீடு வந்தான்னா யார் பாதிக்கப்படுறது அப்படின்றதுனால, செங்கோட்டையன் வந்து சேஃபா வந்து வருவாய்த்துறைய அவர் கையில எடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாரி நிர்மல்குமார ஏதோ நம்பிக்கையில ஈபி குடுத்து வச்சிருக்காங்க. அவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. ஈபி வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான துறை. அதுல வந்து ஏகப்பட்ட கமிஷன்ஸ் வரும். ஏகப்பட்ட ஊழல்கள் வந்து அந்த துறையில நடக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற சிறு உபகரணங்கள் வாங்குறதுலேருந்து மிகப்பெரிய டன் கணக்கான நிலக்கரிகளை கையாள்வது வரைக்கும் பெரிய ஊழல் வந்து அந்த துறையில நடக்கும். அந்த துறையே வந்து நிர்மல்குமார் கையில குடுத்துருக்காங்க. தூத்துக்குடி ஸ்ரீநாத் வந்து மீனவர். அதனால அவருக்கு மீனவர் துறைய வந்து ஒதுக்கியிருக்காங்க. லோகேஷ் தனபால். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி. அவங்க அப்பா தனபால வந்து சபாநாயகரா, அமைச்சரா எல்லாத்தையும் வச்சு அழகு பார்த்து நிக்க வச்சது ஜெயலலிதா. இவர் வந்து அதிமுக இல்ல. இவரு தாவேகாக்கு வந்துட்டு ராசிபுரத்துல ஜெயிச்சு, இவர் வந்து அமைச்சராக பதவியேற்கக்கூடிய விழாவுக்கு தனபால் வந்திருக்காரு.
தனபால் வந்துட்டு, "நான் இனிமேல் அதிமுகவே இல்லை." ஒரு அறிவிப்பு ஒண்ணு அறிவிச்சுட்டு போயிருக்காரு. எந்த அதிமுக வந்து இவங்களுக்கெல்லாம் சோறு போட்டுச்சோ, எந்த அதிமுக வந்து இவங்கள எல்லாம் அடையாளப்படுத்துச்சோ, அந்த அதிமுக நான் இல்லைன்னு சொல்லிட்டு, தன்னோட மகன் பதவியேற்புல வந்து அப்பா தனபால் அறிவிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வித்தியாசமான நிகழ்வு வந்து நம்ம இந்த லோகேஷ்க்கு வந்து முழுக்க வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு கம்ப்ளீட்டா ஊழல் மிகுந்த துறை. இந்த துறையில அலிகேஷன் வராமலே இருக்காது. அந்த துறைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் இவரு. இவருக்கு வந்து அத கையில குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரமேஷ்ன்னு ஒருத்தர் ஸ்ரீரங்கம். வேற எந்த தமிழ்நாட்டு அமைச்சரவையிலயும் அமையாத ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அமைச்சரவையில அமைஞ்சிருக்கு என்னன்னா, ஒரு ஐயங்காரும் செலக்ட் ஆயிருக்காரு மந்திரியா, ஒரு ஐயரும் செலக்ட் ஆயிருக்காரு. ஐயங்கார் வந்து வெங்கட்ட ரமணன், விஜயுடைய ஆடிட்டரா இருந்தவர். அவர் வந்து மயிலாப்பூர்லேருந்து செலக்ட் ஆகுறாரு. ரமேஷ்ன்னு ஒரு இளைஞர் வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து செலக்ட் பண்றாங்க. இவரு ஐயர். இவருக்கு குடுக்கப்பட்ட துறை தான் வந்து திராவிட இயக்க வரலாற்றிலேயே இல்லாத துறை. இதுவரைக்கும். எந்த ஐயருக்குமே வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை பதவிய வந்து திராவிட இயக்கங்கள் குடுத்ததே கிடையாது. இது வந்து எச். ராஜாவோட டிமாண்ட். ரொம்ப நாள் டிமாண்ட். என்னன்னா, ஒரு ஐயருக்கு இந்து சமய அறநிலையத்துறைய குடுங்கோ. அவருக்கு தான் தெரியும். அது எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சிதம்பரத்தில வந்து தீட்சிதர்கள் வந்து குழந்தைகள் கல்யாணம் பண்ணாலும் அதையும் பார்த்துப்பார். அங்க நிலவுற ஜாதி பாகுபாடையும் பார்த்துப்பார். கோவில்கள்ல வந்து தலித்துகள் நுழையக்கூடாதுன்னு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய கோவில்களையும் பார்த்துப்பார். எல்லா இடத்துலயும் ஆகம விதிகள் வந்து சரிவர நடைபெறத வந்து ஐயர் வந்து உறுதி செய்வார். ஐயர் சொன்னா அத வேத வாக்கா நினைச்சு எல்லாரும் கேட்டுப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படின்னு தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகளின் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஐயர் வகுப்பை சார்ந்த ஒருத்தருக்கு இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? விஜய் ஒன்றும் மதசார்பற்றவரு. கடவுள் நம்பிக்கைகள் எல்லாருக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அதெல்லாம் விஜய் கிடையாது. அவரு வந்து ஆர்எஸ்எஸோட பி டீமு. ஆர்எஸ்எஸ் உருவாக்குன ஆளு. ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றது இதுல தெரியுது. இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, தலித் 7 பேரு தலித்துகளுக்கு இந்த மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்காரு. அது உண்மையிலேயே பாசிட்டிவான விஷயம், நல்ல விஷயம் தான். ஐயருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்துட்டு 7 தலித்துகள வந்து இது பண்ணியிருக்காங்க. 7 தலித்ல வந்து 3 பேர் வந்து பறையர். அதுல ஒருத்தர் காங்கிரஸ்காரர் விஸ்வநாத். அதுக்கப்புறம் 2 பேர் அருந்ததியினர், ஒரு டிகேவி. துணை சபாநாயகரும் தலித். அப்போ மொத்தம் கணக்கு போட்டா ஒரு 8 பேருக்கு இவங்க வந்து குடுத்துருக்காங்க. நல்ல நல்ல பதவிகள் தான் குடுத்துருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் இதுக்கும் நல்ல பதவி தான் குடுத்துருக்காங்க. அதே மாரி அருந்ததி இனத்தை சேர்ந்த அவினாசி கமலிக்கும் நல்ல பதவி. ராசிபுரம் லோகேஷ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். டிகேவியில வந்து மதன் ராஜ் அவருக்கு வந்து சிறு தொழில் துறை வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து இது ஒட்டப்பிடாரம் தொகுதியில ஜெயிச்ச ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க அந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில வந்து மினிஸ்டர் ஆகுறாங்க. இந்த மினிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, அ தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லப்படக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்கிற ஷெட்யூல்டு காஸ்ட்டை சேர்ந்த 8 பேரு அ மந்திரி ஆயிருக்காங்க. வேளாளர்கள் 5 பேரு மந்திரி ஆயிருக்காங்க. வன்னியர் 4 பேரு, தேவர் 3 பேரு, நாடார் 3 பேரு, பிராமின் 2 பேரு, நாயுடு 2, அதுல கம்மா 1, காப்பு 1, ரெட்டி 1, யாதவ் 1, விஸ்வகர்மா 1, மீனவர் 1, முஸ்லீம் 1. முஸ்லீம்க்கு குடுக்கும்போது முஸ்தபா அப்படின்னு எல்லாராலயும் பிரபலமா பேசப்பட்ட நல்ல அருமையான ஒரு ஆளு. கூட்டணி கட்சி அவரு. அவருக்கு வந்து குடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த மினிஸ்ட்ரி முழுக்கவே வந்து புசி ஆனந்த் தான் ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விஜய் வந்து விளையாடியிருக்காரு. இதுல சோகம் என்னன்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா?
வேலுமணி வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடியோட சண்டை போட்டு லீமா ரோஸை கையில் வச்சுக்கிட்டு லீமா ரோஸோட காசில் ஒரு 300 கோடி விளையாடிட்டு கட்சியை உடைச்சிட்டாரு. ஆனால் கட்சியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராக்டிக்கலாக பொதுச் செயலாளர்கிட்ட தான் முழுக்க. அதனால இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கட்சியை அவருக்கு என்ன ப்ராமிஸ் விஜய் கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நீங்கள் என்ன ஹெல்ப் வேணா கேளுங்க, அது கட்டிங்கு கான்ட்ராக்ட் தானே, இவங்களுக்கு சொரிஞ்ச கை தானே, அது சும்மா இருக்காது, சரங்கு பிடிச்சவங்க கை, கட்டிங்கு கான்ட்ராக்ட் இது எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் வந்து பதவி விலகிறார். அவர் வந்து பல்லடத்தில் போட்டி போட்டவர். அந்த திருப்பூர் மாவட்டத்தையே நகரம், தெற்கு, வடக்கு என 2ஆ பிரித்து விளையாடியிருக்காங்க. அதில் இவர் வந்து மாவட்ட செயலாளராக முக்கியமான சில தகவல்கள் தான், அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான். சென்னை நகர கமிஷனராக வந்து இருந்த அபின் தினேஷ் மூடக் மாற்றப்பட்டு அமல்ராஜ் வந்து பதவிக்கு வந்திருக்காரு. அபின் தினேஷ் மூடக் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அங்கே இருந்த அன்பு வந்து காத்திருப்போர் பட்டியலில் போட்டிருக்காங்க. அது எதுக்காக காத்திருப்போர் பட்டியலில் போட்டிருக்காங்கன்ற கான்செப்ட் வந்து நமக்கு சுத்தமாக தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சீமானோட மனைவி கயல்விழிக்கும் சீமானுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இப்படி முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி லாட்டரி தொடங்கி அனைத்து விதமான விஷயங்களும் இந்த ஆட்சியில் அரங்கேற ஆரம்பித்து விட்டன. இனிமேல் நாம் பார்ப்பது அவலங்களின் ஆட்சி தான் தொடரும். இந்த அவலங்களின் தொகுப்பாகத்தான் நம்மளால் பேச முடியும் என்பதை மிக தாழ்மையாக குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.